விஜய் தொடர்பானது தான். இப்போ வந்து ரீசெண்டாக விஜய் அவர்களுடைய கோஸ்டார் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. அந்த மேரேஜுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் ஏன் விஜய் வந்து மேரேஜுக்கு போனார், இங்கே வெள்ள பாதிப்பை வந்து பார்வையிடலை அப்படின்ற விமர்சனங்கள் ஒன்று வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிருக்காரு. ஸோ அவர் போன அந்த பேசஞ்சரோட லிஸ்ட்டு வெளியாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை வந்து செக் பண்ணுறாங்க பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக. அவரும் சரி, த்ரிஷா அவரோட விஜயோட கோஸ்டார் அவங்களும் வந்து அந்த மேரேஜுக்கு ஒன்றா போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பிஏ அது மாதிரி ஒரு 6 பேர்கிட்ட போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய விஷுவல்ஸ் வெளியே வருது. பொதுவாக வந்து ஏர்போர்ட்டில் நிறையா நடிகைகள் வெளியே வர ஏர்போர்ட் லுக் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ் தான். பொதுவாக அந்த பேப்பராசி ஜேர்னலிஸ்ட்டுங்கன்றவங்க வெளியிடுவாங்க. பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த பேசஞ்சர் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்களை வந்து செக் பண்ணுற செக்யூரிட்டிக்காக அந்த செக் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இது எப்படி சார் நடக்குது? மாலதி, ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திமுகவில் குறிப்பாக துணை முதல்வர் அவர்களோட டீமும் சரி, திமுகவினரும் சரி, விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசியதிலிருந்து 24 மணி நேரமும் விஜய் பற்றிய சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் வந்து இந்த மன்னர் பரம்பரை ஒழிக்கணும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறார். வாரிசு அரசியல்னு மன்னர் பரம்பரை இருக்குது, அது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது நேரடியாக அவர்களுக்கு சுருக்கென்று தைக்கிறது. ஏனென்றால் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. ஸோ வேறு என்ன செய்வது? பர்சனல் அட்டாக்ஸ். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க மாலதி, நீங்கள் சந்திக்காத பர்சனல் அட்டாக்ஸா? என் மீதும் உங்கள் மீதும் பர்சனல் அட்டாக்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, நாம் நமது ஷோவில் சவுக்கு ஊடகத்தின் மூலமாக பேசிய அனைத்தும் உண்மை. என் மீது போடப்பட்ட அந்த வழக்கில் கூட காவல்துறையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்து தான் நான் பேசினேனே ஒழிய ஒட்டுமொத்தமாக பெண்களை அவதூறாக நான் பேசவில்லை. எப்போதும் நான் பேசக்கூடிய நபர் கிடையாது. ஸோ அப்போ என்ன குற்றச்சாட்டை சுமத்துவீங்க? ஜேர்னலிஸ்ட் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்க முடியும்? அதற்கு பதிலாக இவர்களுக்கு காலங்காலமாக தெரிந்ததெல்லாம் என்னவென்றால் அவதூறு, தனிநபர் தாக்குதல். இது இவர்களுடைய வழக்கம். த்ரிஷா அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக விஜய் அவர்களோடு நடித்து கொண்டிருப்பவர். இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்களே. த்ரிஷா அவர்களுக்கு கீர்த்தி சுரேஷும் நண்பராகத்தான் இருப்பார். மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகும்போது த்ரிஷா கூட போகிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ லியோக்கு மேரேஜ்னு வைங்க, நீங்கள் 4 பேர்கிட்ட மேரேஜ் தான். அப்போ வந்து எப்பப்பா சொல்கிறேன் சார். ரைட். அப்போ வந்து நீ வரையா, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ஒண்ணா தானே போவோம். இங்க இருந்து வெளியூர்ல வைக்கிறாங்க, கூப்பிடுவீங்க, வெளியூர்ல வைக்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம். நம்ம ஜெயபிரகாஷ், நம்ம கேமராமேன் பிரசாத் எல்லாரும் ஒன்றா தான் போகிறோம் இல்லையா? இது என்ன பெரிய விஷயம்? அது இன்னொன்று நீங்கள் கேட்டதில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கு வர்றேன். ஸோ இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவதூறு. இவர்களுடைய நோக்கம், ஐயோ இப்படி அவதூறு பண்ணிட்டாங்களே என்று நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நிலை குலைந்து ஐயோ வேண்டாம்ப்பா இவங்க கூட என்று ஒதுங்கிவிட வேண்டும் என்பது தான் இவர்களுடைய எண்ணம். இதை இப்போது கிடையாது, கருணாநிதி காலத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் சட்டசபையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டது, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களை கோபப்படுத்துவது போல சட்டப்பேரவையில் ஒன்றை சொல்கிறார். அப்பொழுது மைக்கை மூடிக்கொண்டு கருணாநிதி அவர்கள் அவர் மீது தனிநபர் தாக்குதல், அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தான் பேசினார். வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் 2-3 முறை என்று நினைவு, திரு சோபன் பாபு அவர்களோடு ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி ஒரு ஊடகத்தில் கேள்வி கேட்டபோது கோயிங் ஸ்டெடி என்று ஒரு பதிலை சொல்லியிருப்பார். இதை மீண்டும் மீண்டும் கருணாநிதி 2-3 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னன்னா உங்களை நிலைக்குலை வைக்கிறது. நீங்கள் அப்படி திருப்பி கருணாநிதியை பாட்டு கேள்வி கேட்டால் 100 கேள்விகள் கேட்க முடியும். திமுக இருக்க அத்தனை பேரை பற்றியும் கேட்க முடியும். ஆனால் ஒரு அரசியல் எதிரியாக அரசியல் ரீதியாக அணுகாமல் கருணாநிதி இந்த வேலை செஞ்சவர். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களை பற்றி நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் தெரியும் மாலதி, சரிங்களா? இந்த ஃபுட்டேஜ் வந்தது பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட இந்த விவகாரம், அந்த செக்யூரிட்டி ஃப்ரிஸ்க் பண்ணுற ஃபுட்டேஜ், பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்டு, இதை வைத்து ஒரு 6-7 வீடியோ வந்துருச்சா? இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்களை வரிசையாக வீடியோ போட்டுட்டாங்களா? எப்படி அவர்கள்ட்ட இந்த கண்டென்ட் போகுது? ஒரு ஃபோட்டோ வரும் சார், ஒருத்தர் வீடியோ போடுவாங்க, அப்படியே புற்றிசல் போல இந்த திமுகக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்த யூடியூப் சேனல்கள் இருக்கோ அப்படியே இறக்குவாங்க. இது ஆர்கனைஸ்டாக நடக்குதுன்றது தெரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக நடப்பதில்லை. ஒரு 5 யூடியூப் சேனல் இருக்குன்னா ஒருத்தன் எடுத்து போடுவான், இன்னொருத்தன் ஏன்ப்பா இது போட்டால் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு போடுவான். 5 பேரும் ஒரே நேரத்தில் இதை ஒரு வேறு டாப்பிக்கில் இதை பேசுகிறாங்கன்னா இது ஆர்கனைஸ்ட். இதை
திமுக ஐடி விங்கு மற்றும் பெண் நிறுவனம் போன்ற இந்த திமுகவோட ஈகோ சிஸ்டமே இதை ஆர்கனைஸ் பண்ணுதுன்றேன். மக்கள் என்ன இந்த விஜயும் திரிஷாவும் ஒன்றா ஃப்ளைட்டில் போனாங்கன்றதை மனசில் வச்சுக்கிட்டாமா ஓட்டு போட போகிறாங்க? விஜய் வந்து மன்னர் பரம்பரை வாரிசு இது பாசிசம்னு சொல்லிட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொன்னதை மக்கள் எடுத்துப்பாங்களா? இவர் ஒரு ஃப்ரெண்டு திரிஷாவோட கல்யாணத்துக்கு போகிறத ஒரு பெரிய குற்றமாக பார்ப்பாங்களா? நான் கேட்குறேன். இப்படி பார்த்தால் தமிழக முதல்வரை பற்றி, துணை முதல்வரை பற்றி பேசுவதற்கு 100 விஷயங்கள் இருக்கின்றனவா இல்லையா? பொது வாழ்க்கையில் அதெல்லாம் நாகரிகம் பற்றி பேசக்கூடாது, விட்டுறணும். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளியில் வந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. பேசஞ்சர் லிஸ்ட்டை கூட எடுத்துடலாம் மாலதி, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. லிஸ்ட்டை யாராவது ஒரு சோர்ஸில் எடுத்துடலாம். பட் அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, விஜய் அவர்களை அதை செக் பண்ணுறது யாருன்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி செக் பண்ணுறது இல்லை, சிஏஎஸ்எஃப் விமான நிலையங்கள், சிஏஎஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அங்கே அது வந்து ஒரு செக்யூரிட்டி ஜோனு. நீங்கள் சொன்னது போல் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எடுக்கலாமே ஒழிய ஃப்ரிஸ்க் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காவல்துறையை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரும் இந்த வீடியோவை எடுக்க முடியாது. பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும், அதுவும் வந்து இது சார்ட்டர்டு ஃப்ளைட்டோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்ன்றதுனால இந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் காவல்துறைன்னு நான் சொல்கிறது உளவுத்துறையை தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது. ஸோ உளவுத்துறை இந்த டீட்டெயில் எடுத்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். லியோவுக்கும் நினைவிருக்கும், மாலதிக்கும் நினைவிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உளவுத்துறை பெண் எல்லாம் கோஆர்டினேட்டடாக வேலை செய்கிறாங்கன்றது நான் சொன்னேன்ல. இப்போது உங்களது புகைப்படங்கள், எனது புகைப்படங்கள், மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் வெளியே வந்தது இந்த தனிநபர்களுக்கு கிடைத்திருக்கும் என்றா நினைக்கிறீர்கள்? உளவுத்துறைக்கு கிடைத்து உளவுத்துறை இது உங்களை டிமாரலைஸ் பண்ணுறது, புரியுதுங்களா? இதை எடுத்து வெளியே விட்டோன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு சாதாரண தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாமளே இது போன்ற ஆபாசங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சவில்லை என்றால் விஜய் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, உங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஃப்ரிஸ்க் பண்ணுற வீடியோவையும் பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் ரிலீஸ் பண்ண உடனே விஜய் இதை விட்டுட்டு ஓடிட்டு வர உங்களோட நினைப்பு எவ்வளோ அற்பத்தனமாக இருக்கிறது என்று தெரிகிறதா? குழந்தைத்தனமாக இருக்கிறது உங்களோட நினைப்பு தெரிகிறதா? ஆனால் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது போன்ற அவதூறுகள் தான். தனிநபர் தாக்குதல், ப்ரைவேட் லைஃப்பை டார்கெட் பண்ணுறது. சரி, ஜெயலலிதா அவர்கள் 100 படத்தில் நடிச்சிருக்காங்க. வைரம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நீச்சல் உடையில் வந்தார். 2-3 முறை ஜெயலலிதாவுக்கு எதற்காக டாக்டர் பட்டம் வைரம் படத்தில் நடித்ததற்காக கருணாநிதி மேடையில் பேசியிருக்காரு. 2001 தேர்தல் என்ற நினைவு. அப்போ அந்த தங்கத்தாரகை டாக்டர் செல்வி அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அம்மான்ற படம்லாம் அப்போ தான் வருது. ஊராக வைரம் படத்தை வீடியோ போட்டு காட்டினாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாளாக வந்து சன், அப்போது கேடிவின்னு ஒரு சன் மூவிஸ்னு வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி வைரம் படத்தை போடுவாங்க, தெரியுமா? இவங்க மனசில் எவ்வளோ வக்கரம் இருக்குன்னு சொல்கிறேன். ஜெயலலிதா வந்து நான் அந்த படத்தில் நடிக்கல, மார்ஃபிங்னா சொன்னாங்க. அவங்க நடிச்ச படம் தான் என்னப்போ? ஆபாசத்தின் வடிவமாக இருந்த மானாட மயிலாடன்னு நிகழ்ச்சியை ஒன்று நடத்தி நீங்கள் ரசிக்கலையா குடும்பத்தோடு உட்காந்து? ஆனால் ஜெயலலிதா அதில் நடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவோட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வைரம் படம் அதில் நடித்திருக்கிறார். அவங்களே பல தடவை சொல்லியிருக்காங்க, எனக்கு நடிக்கிறதுலையே பொதுவாக விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அதை திறம்பட செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு, நான் அதை செய்வேன் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு விரும்பி பண்ணாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று நடிச்சிட்டாங்க, படம் வந்துச்சு. இப்போ என்ன இருக்கு? சரி, அவங்க அது மட்டும்தானா? அவங்க சர்ச் பார்க்கில் படிச்சிருக்காங்க, எத்தனை லாங்குவேஜ் பேசுவாங்க? அதை விடுங்க மாலதி, உங்களை அடிச்சு ஓட விட்டாங்களே, திருப்பி தோத்தீங்கல்ல, அதை விட என்ன வேணும்? பாரம்பரியமிக்க திராவிட இயக்கம்னு 75 ஆண்டு கால இயக்கம்னு, அப்போ 50 வருஷ கால இயக்கம்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களை ஒரு ஒற்றை பெண்மணி உங்களை ஓட விட்டார்களா இல்லையா? தான் அதில் சோர்ந்து போகலை, அதை தாண்டி மக்களும் அதை ஏற்றுக்கல தானே சார்? ஏமா மக்களுக்கு மக்கள் இது குறித்த அக்கறை இல்லை. மக்கள் தங்கள் வாழ்வை யார் மேம்படுத்துகிறார்கள், சிறந்த நிர்வாகத்தை யார் வழங்குகிறார்கள், நாட்டை யார் திறம்பட நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதில் தான் மக்கள் கவனம் செலுத்துவார்கள். ஒவ்வொரு தலைவர்களுடைய தனிநபர் வாழ்க்கையை நீங்கள் ஆராய தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது. எல்லாரும் மனுஷங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதே தோத்து போன ஃபார்முலாவை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எதுவும் தெரியாது மாலதி, இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. வேற என்ன தெரியும் இவங்களுக்கு? ஆபாசத்தை தவிர இவர்களுக்கு வேற என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்க?
நம்ம நம்ம நிகழ்ச்சியிலே 2-3 முறை பேசியிருக்கிறோம். எந்த கட்சியிலாவது ஆபாசமாக பேசுறதுக்குன்னு 4 பேச்சாளர் வச்சிருக்கிறது கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? கேள்விப்பட்டீங்கப்பா? இல்லை. ஒரு பார்த்தேன், ஒரு பெண் பேச்சாளர் அப்படி பேசுகிறாங்க மேடையில். திமுக பெண் பேச்சாளர் பார்த்தீங்களா நீங்கள் இந்த வீடியோ? இங்கே பார்த்ததில்ல சார். ஒரு பெண் பேச்சாளர் எது பேசினாலும் கைத்தட்டு வந்தான். ஆபாசமாக பேசுறதுக்குன்னு 4 பேரை கட்சியில் வச்சிருக்கிற கட்சி எங்கேயாவது ஒரு கட்சியை காட்டுங்கம்மா. ஏதாவது 1-2 முறை ஒரு ஸ்லிப்பில் ஆபாசமாக பேசுறது வேற. ஆபாசமாக பேசுறதே வேலையாக வச்சிருக்கிற பேச்சாளர்களை எந்த கட்சியாவது வச்சிருக்கா? அதை ரசிச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சி விட்டு நீக்கிட்டு திருப்பி கூப்பிட்டா அதே மாதிரி பேசினேன்னு பேச வச்சிருக்கான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட காணொலிகள் இன்றும் தானே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வந்துட்டு இருக்கு. விஜயை பத்தி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காருல்ல. அப்போ அந்த கட்சி தலைமையை அதை ரசிக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்க புத்தி எவ்வளவு வக்கரமா இருக்கு. கட்சியா நடத்துறீங்க. ஒரு பக்கம் பெண் விடுதலை அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு பக்கம் இதை ஆதரிக்கிறது. அதான் சிறப்பு. திமுக கூட்டத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? குஷ்பு மேலே அந்த புகாரை சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? குஷ்பு திமுக இருந்தப்ப அந்த கட்சி ஆபாச கட்சிமா. ஒட்டுமொத்த கட்சி ஆபாச கட்சி. திரு ஸ்டாலின் அவர்கள் இதை அனுமதிக்கலாமா? எளிதாக கேட்குற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு நபரை கட்சியில் இருப்பதை ஸ்டாலின் அனுமதிக்கலாமா? சார், நீங்கள் கைதாகி போகும்போது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசிட்டீங்க அப்படின்னு வரும்போதெல்லாம் எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் இன்னும் கட்சியில் இருக்காரு, ஏன் இன்னும் மேடையில் கேட்கத்தாம செய்வாங்க. ஜனங்க பார்க்கறது இல்லையா? நீங்கள் அவர் என்ன பேசிட்டு இருக்கான்றதை பார்க்கறது இல்லையா ஜனங்க? ஆபாசத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? அதான் சொல்கிறேன், அந்த கட்சி ஆபாச கட்சிமா. நான் ஏற்கனவே சொன்னேன், மீண்டும் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அறிஞர் அண்ணாதுரையே இப்படி பேசினவர் தான். பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவரை இழந்தவர். இருவரும் தனி அறையிலே சந்தித்தார்களாம், பேசினார்களாம். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினார்களாம். என்ன பேசினார்களோ தம்பி? சினிமாவோ பண்டார நாயகா? அண்ணாதுரை இப்படி பேசினவர் தான். தொட்டு தொடரும் திராவிட பரம்பரை. அதுதான் அவங்களுக்கு இது தப்பாவே தெரியல. ஆனால் காங்கிரஸ்ல இந்த கல்ச்சர் கிடையாது. உங்களுக்கு நல்லா அதிமுக அந்த கல்ச்சர் இல்லை. அதிமுக கல்ச்சர் இல்லை. இல்லை, இந்தியாவிலே வேற எங்கேயுமே அந்த கல்ச்சர் இல்லை. வன்முறையாக பேசுவாங்க, இந்து முஸ்லீமை தூண்டி விடுறதுக்கு இப்படி பேசுவாங்க. பட் திஸ் இஸ் டர்ட்டி. இது பூரா மலதி விஜய்க்கு சிம்பதியாக தான் போய் முடியும்.